நான் முடிவு பண்ணிட்டேன். சந்திரா, நீ கொஞ்ச நாளைக்கு ஆபீஸ் பக்கமே போக வேண்டாம். மா ப்ளீஸ். இல்ல சந்திரா, இன்னைக்கு நடந்தது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இதுல உன்னை ஆபீஸ்க்கு வேற அனுப்பி விட்டுட்டு என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. சூர்யா வரட்டும், பாத்துக்கலாம். சந்திரா சார் ஆபீஸ்க்கு வர இருந்தத ஒரே நாள்ல பீஸா ஆக்கிட்டோம். ருத்ரனை சும்மா சொல்லக்கூடாது. கொடுத்த காசுக்கு மேலேயே நடிச்சிட்டு போயிட்டான். ருத்ரா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஏன் சுப்பு, இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. எனக்கும் தான் புரியல. பணக்காரங்க வீடுனா இப்படிதான் எல்லாரும் ஏடா கூடமா நடந்துக்குவாங்க போல இருக்கு. நல்ல வேலை, சூர்யா சார் வர வரைக்கும் சந்திரா சார் ஆபீஸ் போக வேணாம்னு முடிவு பண்ணாங்கல்ல, அந்த வரைக்கும் நிம்மதி. ஆமா சுப்பு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இங்க சந்திரபிரகாஷ்ங்கிறது உள்ள இருக்காருங்க, வர சொல்லுங்க, ஒரு என்கொயரி இருக்கு. சார் வணக்கம் சார். நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க தான் சந்திரபிரகாஷ்? இல்ல சார், நான் தான் சந்திரபிரகாஷ். என்ன விஷயம் சொல்லுங்க. ருத்ரன் ஒருத்தர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அவர் உங்க வீட்டுக்கு வந்தப்ப கொடூரமா தாக்கி கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கீங்க. அத நேர்ல பார்த்த சாட்சியும் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது விஷயமா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அரெஸ்டா? ஏன் பையனியா? அந்த ருத்ரன் தான் எங்களை கொலை பண்ண ஆளுங்களோட வந்தான். நீங்க என்னடானா ஏன் பையனை அரெஸ்ட் பண்றேங்கிறீங்க? உங்க பையன் ருத்ரனை ரத்த காயம் வர அளவுக்கு அடிச்சாரா இல்லையா? அப்போ உங்க பையன் தானே ருத்ரனை கொலை பண்ண முயற்சி செஞ்சதா அர்த்தம். சார், ருத்ரன் சந்திரா சார் அடிக்க வந்தப்ப தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சந்திரா சார் அவனை திருப்பி அடிச்சார். மத்தபடி கொலை செய்யணுங்கிற மோட்டிவ்லாம் எதுவும் கிடையாது சார். இதெல்லாம் நீங்க ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. மிஸ்டர் சந்திரா, போலாமா? சார் இருங்க சார். நைட்ல நீங்க பாட்டுக்கு வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சந்திரா சார் என்ன சாதாரண ஆள் நினைச்சீங்களா? பிசினஸ் கிங் சூர்யா பிரகாஷோட ஒரே தம்பி. அதனாலதான் இவ்வளவு மரியாதையா டீல் பண்ணிட்டு இருக்கேன். சந்திரா, வாங்க போலாம். திரும்ப திரும்ப அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? வாரண்டா? அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து விசாரிச்சுக்கோ. பெரிய வீடா இருக்கே, படிச்சவங்களா இருக்கீங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சா எஸ்ஐ கிட்டே வாரண்ட் இருக்கான்னு கேப்பியா? எனக்கு ரூல்ஸ் தெரியும் சார். வாரண்ட் இல்லாம அவரை நான் கூட்டிட்டு போக விட மாட்டேன் சார். நீ யாரு கூப்பிட்டு போக விடாம இருக்கிறதுக்கு? நீ தடுத்தா ஒன்னையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவேன். சந்திராவை அரெஸ்ட் பண்ணுங்க. யாரு என்ன தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? நான் எங்க லாயர் கிட்ட பேசணும். அது வரைக்கும் நீங்க அவர் மேல கை வைக்க நான் விட மாட்டேன் சார். நீ லாயர் கிட்ட பேசுவியோ இல்ல ஜட்ஜு கிட்ட பேசுவியோ, என்ன என் டியூட்டியை செய்ய விடு. அரெஸ்ட் பண்ணுங்கன்னா என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சார் நானே வரேன். சந்திரா, இத முதல்ல பண்ணிருக்கலாம்ல மிஸ்டர் சந்திரா. சரி வாங்க. சந்திரா சார். சார், என்ன பங்கஜ், சந்திரா சார போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, நீங்க பாத்துட்டே நிக்கிறீங்க. ஏதாவது பண்ணுங்க. உடனே லாயர் கிட்ட பேசணும். இதுக்குதாம்மா நான் சொன்னேன், சூர்யா சார் வந்த பிறகு எந்த டிசிஷன் வேணாலும் எடுத்துக்கலான்னு. ஆனா நான் சொன்னதுதான் நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இப்ப அத பத்தி பேசுற நேரமா மீரா? சந்திரா ஆபீஸ் போற அன்னைக்கு ருத்ரன் இப்படி பிரச்சனை பண்ண வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் நல்லது நினைச்சு பண்ணேன், அது இப்படி ஆயிடுச்சு. இப்ப மான்சி வந்து சந்திரா எங்கன்னு கேட்டா நான் என்ன பண்றது? சும்மாவே அவ தாம் தூம்னு குதிப்பா. இப்ப இது வேற தெரிஞ்சா வீட்டை ரெண்டு ஆக்கிடுவா. சந்திராவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவளால எப்படி தாங்கிக்க முடியும்? மான்சியை விட சந்திராவை கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு சூர்யா என்கிட்ட கேட்டா நான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நாம ஏதோ செய்யணும்னு போனா அது வேற மாதிரி ஏதோ நடக்குது. கவலைப்படாதீங்கம்மா. சூர்யா சாருக்கு எப்படியாவது தகவல் சொல்லுங்க. அவர் வந்து இத பாத்துக்குவாரு. ஒரு தடவை என்ன கைது பண்ணிட்டு போனப்போ
அவர் வந்து பேச கூட இல்ல, சும்மா வந்து நின்னாரு, அவ்வளவுதான். போலீஸே சல்யூட் அடிச்சு என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. உடனே எப்படியாச்சும் சூர்யா சார் கிட்ட சொல்லுங்கம்மா. ஆமா, சூர்யா வந்தாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். குட் மார்னிங் சார். ராத்திரில குட் மார்னிங் சொல்றீங்க? ரொம்ப டிஃபரெண்டான போலீஸா இருக்கீங்களே. சாரி சார். சூரிய பிரகாஷ் வீட்டுக்கு வந்து அவன் தம்பியே அரெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? சாரி சார், ஒரு என்கொயரிக்காக. பொய் சார், அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. சார் ப்ளீஸ் சார், சும்மா இருங்க. ஏன் இன்ஸ்பெக்டர் இவ்ளோ நேரம் வேற மாதிரி இல்ல பேசிட்டு இருந்தீங்க? சூர்யா வந்ததும் வேற மாதிரி பேசுறீங்க. அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? இல்ல சார், அதான் சொன்னனே ஒரு என்கொயரிக்காக. நான் வாரண்ட் இருக்கான்னு கேட்டப்ப வேற ஏதோ பதில் சொன்னீங்களே. சார் ப்ளீஸ், நீங்க வேற ஏன் சார்? நான் கமிஷனர் கிட்ட பேசணும், அப்புறமா நீங்க உங்க டியூட்டியை செய்யலாம். சார் அதெல்லாம் வேணாம் சார். சந்திரா சார் ஸ்டேஷனுக்கே வர வேணாம், நான் பாத்துக்கிறேன் சார். சார், யாரோ தூண்டி விட்டு வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னை சுத்தி எதிரிங்களும் ஜாஸ்தி, நம்பிக்கை துரோகிங்களும் ஜாஸ்தி. ஆனா இந்த சூர்யா அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையாது. சாரி சார். பங்கஜ் சார் கொஞ்சம் வேகமா பேசவும் நானும் கொஞ்சம் பதிலுக்கு பேசிட்டேன். ருத்ரன் கிட்ட நான் பேசி கேஸை வாபஸ் வாங்க சொல்றேன். இந்த கேஸை நான் பைசல் பண்ணிடுறேன் சார். அவன் கேஸை வாபஸ் வாங்கினா அவனுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அவன் அடியாளுங்களோட எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். நீங்க என் தம்பி அரெஸ்ட் பண்றீங்க, என்ன சார் இதெல்லாம்? இல்ல சார், இனிமே இது மாதிரி நடக்காது சார். நான் தான் சொன்னேன்ல, சூர்யா சார் வந்து நின்னாலே போதும் போலீஸ் பம்மிடுவாங்கன்னு. வாட்ஸ் கோயிங் ஹியர்? சந்திரா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆன்சி. அதான் போலீஸ் என்கொயரிக்காக கூட்டிட்டு போறாங்க. சின்ன ப்ராப்ளமா? ருத்ரன் ஒருத்தன் அடியாளை கூட்டிக்கிட்டு உங்களை அடிக்க வந்தான், பதிலுக்கு நீங்க அடிச்சீங்கன்ற உண்மையை சொல்லுங்க அவங்க கிட்ட. வாட்? மை காட், ஒரு நாள் நான் இல்லனா அடிதடி வரைக்கும் போயிட்டியா சந்திரா? மன்சி மேடம், சந்திரா சார் மேல தப்பு இல்ல, போலீஸும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நாங்க வரோம் சார். கமிஷனர் கிட்ட எதுவும் ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ். யோ வண்டி அடியா. என்ன சந்திரா இதெல்லாம்? ஒருத்தன் வீட்டுக்கு வந்து மிரட்னா அவனுக்கு ஈக்குவலா நீ ஃபைட் பண்ணுவியா? மான்சி, இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. சூர்யா சார் அனுவும் சரியான நேரத்துக்கு வந்தாங்க, இல்லனா பாவம் சந்திரா சாரை நேரம் போலீஸ் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அனு, நல்லா இருக்கியாமா? சார், உங்க பொண்ணு நல்லா இருக்கா, அவளுக்கு எந்த குறையும் இல்ல, இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் இனிமே நிம்மதியா இருக்கலாம். உன் மேல விழுந்த கொல்லி கண்ணெல்லாம் இன்னையோட போட்டும். இப்பதான் இந்த வீட்டுக்கு களையே வந்திருக்கு. எத்தனை கஷ்டம், எத்தனை பரிகாரம். ஆமாம்மா, ஒவ்வொரு கஷ்டத்தையும் பொண்ணும் மாப்பிளையும் நம்பிக்கையோட தாண்டி வந்துட்டாங்க. எல்லாம் அந்த மகமாயோட கருணை தான். மாப்பிள்ள, உங்க போட்டோவை பேப்பர்ல பார்த்த உடனே நாங்க ஏகத்துக்கு டென்ஷன் ஆயிட்டோம். எந்த கிராமம், நீங்க ஏன் அங்க போனீங்க, ஏன் அங்க விறகு வெட்டினீங்க, இப்படி ஒண்ணுமே புரியாம நாங்க திக்கு முக்காடி போயிட்டோம். இந்த பங்கஜன் சாரு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது மேடம். யார நம்பினாலும் பங்கஜ மட்டும் நம்பவே முடியாது. என் போட்டோ பேப்பர்ல வந்துச்சா? எனக்கே இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். அப்படி என்ன சார் நீங்க பிஸி? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை பங்கஜ். இனிமே அதெல்லாம் எதுக்கு? இனிமே என்ன செய்யணும்னு மட்டும் யோசிக்கலாம். அது எப்படியா சார், நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டீங்களே, அதுவே போதும். ஏன் சுப்பு, பேப்பர்ல உங்க மாப்பிள்ள விறகு வெட்டினதை பார்த்து டென்ஷனா பேசுனீங்களே, இப்ப சமாதானம் ஆயிட்டீங்களா? ஆமாம்மா,
இப்பதான் சுப்பு முகத்துல சிரிப்பே வருது. என்னன்னுமா நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, சைலண்டா இருக்க? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாரும் பேசிட்டு இருந்தா நான் எங்க பேசுறது? சரி சரி சரி, நீ பேசு, நாங்க எல்லாரும் கேக்குறோம். அதனால என்ன, இனிமே நீ இங்கதானே இருக்க போற. இனிமே நமக்குள்ள பிரிவே வேண்டாம். எல்லாரும் எப்பவுமே ஒத்துமையா இருப்போம். இங்க என்ன ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு? ஆனா நீங்க எல்லாரும் ரோயின் லாவையும் அணுவையும் பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. சந்திராவை பத்தி யாருமே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. ஏய், மான்சி, சூர்யாவும் அணுவும் இப்பதானே வந்திருக்காங்க. அதனால அணு கிட்ட என்ன நடந்ததுன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். இதுல என்னமா தப்பு இருக்கு? இவ்ளோ பேசுனியே, சந்திராவை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினானே சூர்யா, அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னியா? ஓ, இப்போ நான் தேங்க்ஸ் சொல்லாதது உங்களுக்கு ப்ராப்ளம். Thank you bro in law, thank you very much. போதுமா mom in law, are you happy now? மான்சிக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருதுன்னே எனக்கு தெரியல. இவ என்ன வேணும்னாலும் பேசுவா, நாம கேட்டுக்கணும். ஆனா நாம ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. என்னால இப்படி ஊமையெல்லாம் இருக்க முடியாது சந்திரா. அம்மா, அவளை இக்னோர் பண்ணுங்கம்மா. நீங்க சொன்னதாம்மா கரெக்ட். அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்க இல்லைன்னா. டேய், நமக்குள்ள என்னடா? ரிலாக்ஸ், வா. பாவம் சார் மான்சி அக்கா, தான் ஹஸ்பண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறத பார்த்தா யாருக்கு தான் டென்ஷன் ஆகாது? இப்போ நார்மல் ஆயிட்டாங்களா சார்? யாருக்கு தெரியும், எதை வேணாலும் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஆனா மான்சி மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த தீபாவளிக்கு ராக்கெட் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த பக்கம் போகும்னு சொல்லவே முடியாது. நம்ம மேல பாயாம இருந்தா போதும்னு திருப்திப்படுத்திக்க வேண்டியதான். என்ன எல்லாரும் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரு காட்சி பொருள் ஆயிட்டேன். அப்படிலாம் இல்லக்கா, அதான் இப்ப எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல்ல. இனிமே போலீஸ் நிச்சயம் இந்த பக்கம் வர மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்கக்கா, சூர்யா சார் பாத்து பாரு. கேட்டியா சந்திரா, உன்னால ப்ராப்ளம் மட்டும் தான் வரும். உன்னால சேவ் பண்ணணும்னா ரோயின்லா தான் வரணும்னு அனு சொல்றா. ஐயோ, ஏன் பொண்ணு இங்க அப்படி சொன்னா? புஷ்பா, நீ சுமாரு. இது அவங்க விஷயம், அவங்க பேசிக்கிட்டோம். சுப்பு, புஷ்பா கேட்டதுல என்ன தப்பு? மான்சி, அனு இப்ப சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கூட உனக்கு புரியலையா? ஏன் இப்படி வேணும்னே பண்ற? மான்சி, நானே நொந்து போயிருக்கேன். ப்ளீஸ், இங்க நீ என்ன பேசினாலும் அது தப்பாதான் இருக்கு. அது உனக்கு மட்டும்தான் நியாயமா படுது. மத்தவங்க எல்லாரும் உன் வாய்க்கு பயந்து அமைதியா இருக்காங்க. நீ எதுவும் பேசாம இருந்தாலே எல்லா ப்ராப்ளமும் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். புரியுதா? நீ தான் நினைச்சிட்டு இருக்க இங்க எல்லாரும் ரொம்ப இன்னசென்ட்னு. ஆனா நீ தான் எதையும் புரிஞ்சுக்க முடியாத முட்டாளா இருக்க. மான்சி, இதுக்கு மேல சந்திராவை பத்தி ஒரு வார்த்தை நீ பேசினாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அவன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். நீ பண்ற அட்டூழியத்தெல்லாம் சந்திரா இருக்கிறதுனால பொறுத்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தனா இருந்தா இந்நேரத்துக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பான். அம்மா, என்ன கண்ட்ரோல் பண்ணாத சூர்யா. நானும் பொறுமையா தான் இருக்கேன். அவ இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கா. 4 பேருக்கு முன்னாடி என் பையனை அசிங்கப்படுத்தினா அத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க என்ன திட்டினாலும் மாமின்லோ, எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா உங்களை அறியாமலே சந்திரா என் பையன்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். பட் மாமின்லோ, இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையா மட்டும்தான்
நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாரு, அப்படி மனசுல ஒண்ணும் வெளியில ஒண்ணும் பேசி நடிக்கிறதெல்லாம் என்னால முடியாது. அப்படின்னா ப்ரூவ் பண்ணுங்க மாமிங்களோ. இதுல ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன இருக்கு? சூர்யாவும் சந்திராவும் எனக்கு ஒரே மாதிரி தான். ரெண்டு பேர்கிட்டயும் எந்த பார்ஷாலிட்டியும் என்னைக்கும் நான் காட்டினதே இல்ல அப்படின்னு நீங்களா எப்பவுமே நினைச்சுக்காதீங்க. ஏன்னா சந்திராவை இந்த வீட்ல யாருமே மதிக்கிறது கிடையாது. அவனை ஜஸ்ட் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தான் வச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னா அவன் தலையாட்டணும், ப்ரோயின்ல சொன்னா அவன் தலையாட்டணும். அண்ணி இப்போ அனு வேற வந்துட்டா. இனிமே சந்திரா அனு சொன்னாலும் தலையாட்டுவான். அக்கா, சந்திரா சரியா உங்களே யாரும் மரியாதை குறைவா நினைச்சதே இல்ல. நீ என்கிட்ட இப்படி சொல்ற? மாமின் லாக்கு என்ன பிடிக்குமோ அவங்க கிட்ட அத அப்படியே சொல்ல நீ பழகிக்கிட்ட. எனக்கு இப்படி எல்லாம் நடிக்க வராதானோ? மான்சி, இங்க யாரும் சந்திராவை அவமானப்படுத்தல. ஆனா அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல வந்துருச்சு. அத மாத்த இனிமே யாராலையும் முடியாது. அண்ணி என்ன செஞ்சா நாங்க எல்லாரும் சந்திராவை எனக்கு ஈக்குவலா பாக்குறோம் நம்புவீங்க? சொல்லுங்க அண்ணி, அதை நாங்க செய்யறோம், இப்பவே செய்யறோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சொத்தை ஃபர்ஸ்ட் பிரிங்க. எங்க சொத்தை எங்களுக்கு கொடுங்க. அப்புறம் நீங்களாச்சும் உங்க வீடாச்சு. சந்திராவை நான் ராஜா மாதிரி பாத்துப்பேன். உங்க யார் தயவும் தேவையே இல்ல. யார் காலையும் விழ வேண்டிய அவசியமும் சந்திராக்கு அப்ப வராது. என்ன ப்ரோயின்லா, சொத்தை பிரிப்பீங்களா இல்ல? வேதாளம் திரும்பவும் முருங்கை மரம் ஏறின கதையா? திரும்பவும் இவ சொத்தை பிரிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டா. என்ன ஆனாலும் சரி, சொத்தை பிரிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க தானே சொன்னீங்க ப்ரோயின்லாக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே சொத்தை பிரிக்கலான்னு? ஆமா, நான் சொன்னேன். ஆனா சந்திராவும் சூர்யாவும் சொல்லட்டும், அப்புறம் நான் பிரிச்சு தரேன். அம்மா, நீங்களும் அண்ணனும் மட்டும்தான் எனக்கு முக்கியம். எனக்கு இந்த சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாம். கேட்டுக்கிட்டியா? அப்போ நாங்க இந்த வீட்ல பிச்சைக்காரங்க தான். பிச்சை எடுத்து சாப்பிட சந்திராக்கு வேணா அசிங்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவசியமே கிடையாது. ஐம் சாரி. அவ பிடிவாதம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. அம்மா, மாப்பிள்ள, நீங்க ரெண்டு பேரும் தப்பா எடுத்துக்க கூடாது. என்னடா இந்த நேரத்துல இவன் இதை பத்தி பேசுறானேன்னு எனக்கு வேற வழி இல்லைங்க. ஏன்னா கல்யாணம் ஆனதுலேருந்து என் பொண்ணு படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. பாவம் மாப்பிள்ளையும் தான், யாரு கண் பட்டதோ என்னமோ தெரியலீங்க. பாருங்க, பொண்ணை பெத்தவனுக்கு இந்த மாதிரி கஷ்டம்லாம் வரவே கூடாதுங்க. அதுவும் புதுசா கல்யாணமான பொண்ணு, சின்ன பொண்ணு, அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரவே கூடாதுங்க. அம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஒரு முடிவு எடுத்திருக்கேன். சாரி, முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னா அது மரியாதை குறைவா இருக்கும். உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாமே. இது ஒரு வேண்டுகோள் தாம்மா. பொண்ணை பெத்த அப்பாவோட வேண்டுகோள். பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு 10 நாள் அனுவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எங்களோட வச்சுக்கிறேன். அவ கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லாம. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்களே கொண்டு வந்து விட்டுறோம். இது அனு மாப்பிள்ள ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி நீங்க யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம்.
10 நாள் எங்க பொண்ணு எங்க கூட இருந்தா அவளுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். காலனில அந்த ரகுபதி என்னெல்லாமோ சொல்லி வச்சிருக்கான். ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிக்கிறாங்க. அணு வந்து அங்க தங்கியிருந்தா அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் அடங்கிரும். நீங்களே வந்து அணுவை எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போகணும். நீங்க விருப்பப்பட்டா நீங்களும் வந்து தங்கிக்கலாம். அதனால தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க சார். 4 வார வெள்ளிக்கிழமை இந்த அம்மனுக்கு உச்சிக்கால பூஜை செஞ்சுட்டு வா. உன் கஷ்டமெல்லாம் தீரும். எலுமிச்சம் பழத்துல விளக்கேத்தி அம்மனுக்கு 108 தடவை நமஸ்காரம் பண்ணு.